வெல்கம் டு கீப் ஐடியாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு க்ரீட்டிங் கார்டு தான் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து சர்க்கிள் ஷேப் வரைஞ்சி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த சர்க்கிள் ஷேப்பில் அழகாக விளக்கு இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க. அந்த சார்ட்டை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பேஜில் இந்த ரெண்டு விளக்கையும் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த விளக்கு கலர் கொடுக்கணும். எனக்கு வந்து விளக்குனாலே ரெட் அண்ட் எல்லோ கலர் தான் எனக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ அதனால் வந்து ரெட் அண்ட் எல்லோ கலர் வந்து டாப்பில் கொடுத்துக்கிட்டேன். அண்ட் வந்து கீழேக்கு வந்து ப்ரௌன் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். கலர் வந்து அப் டு யோர் சாய்ஸ் தான். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கலர்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு என்ன கலர் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம சார்ட்டுக்குள்ளே இப்போ டிசைன் கொடுக்க போகிறோம். இங்கேயும் வந்து விளக்குங்கள்லாம் வந்து நிறைய ஹேங் ஆகிட்டு இருக்க மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஒரு விளக்கு கொஞ்சம் கீழேயும் ஒரு விளக்கு மேலேயும் அந்த மாதிரி டாப் ஃபுல்லாக வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லி எல்லோ கலரில் நான் வந்து என்கிட்ட இருந்த மார்க்கரால் எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க விளக்குக்கெலாம் வந்து கலர் கொடுக்கணும். ஸோ கீழே இருக்கிறதுக்கெல்லாம் ரெட் அண்ட் மேலே இருக்கிறதுக்கெலாம் எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹாப்பி தீபாவளி வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி பார்டரில் அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். ப்ளைனாக பார்க்கும்போது கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ தட் நான் வந்து பார்டர் கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து இந்த ஹாப்பி தீபாவளியே வந்து கலராக கூட எழுதலாம். எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் கலராக எழுதினாலுமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஐடியாவுமே எனக்கு லேட்டாக தான் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பேஜும் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அதனால் பிளாக் கலரில் ஃபஸ்ட்டு டாட் வச்சுக்கிட்டேன். அதுவுமே வந்து கொஞ்சம் நல்லா இல்லையான்னு தோணுச்சு. ஸோ அதனால் சென்டரில் ஒயிட் கலர் டாட் வச்சுக்கிட்டேன். ஸோ டியூவல் கலரில் டாட் வச்சதுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இருந்தாலும் வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டேன். பேப்பரில் வந்து விளக்கு மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் அதில் வந்து டிசைன் கொடுத்துக்கிட்டேன். டோட்டலாக வந்து 5 விளக்கு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அதுக்கும் வந்து கலர் கொடுத்துக்கிட்டேன். சேம் கீழே வந்து ரெட் அண்ட் மேலே வந்து எல்லோ கலரில் கலர் கொடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி 5க்கும் கலர் கொடுத்துக்கிட்டு ஹாப்பி தீபாவளின்னு எழுதணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து கீழே வந்து ப்ளேஸ் பண்ணோம். அவ்வளோதான், ஒரு அழகான க்ரீட்டிங் கார்டு தீபாவளிக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.